அதனால் உன்னுடைய கணவன் உட்பட படிக்கப்பட்ட பெருமன் கார்க்கப்பட்ட செம்மன் அழிக்கப்பட்ட கண்ணன் பெஞ்சு வாடக்கூடிய யமதர்மன் தலைவன வாடக்கூடிய தேவேந்திரன் அடிபட்டு வரை கொண்டு வந்து தன்னுடைய ஆட்சி விட்டு வைத்திருக்கிறேன். ஆட்டோமேட்டிக் மாதிரி உனக்கு அடிமையாக போகிறான். நீ என்ன சென்னாய் சென்னாய் என்ன சொன்னாய்? அதனால நீ சொன்னபடியே அனுமதி வரை கொண்டு வந்து இருக்கிறேன். இப்போது சொல், அவர்களை இங்கே அடித்து அதாபம் செய்து ஆளுக்குள்ள விட்டு தாளப்பத்தி விடுறாங்க ஓடுகிறார். சொல்ற நீ நல்லா வர சொல்லு. அதற்கு வர சொல்லியா? வாங்கடா. ஐயோ இதெல்லாம் பாக்கணுமா? அந்த அப்பனும் தெரியாம மாமனும் தெரியாம போய் மாமனுக்கு அடி பிடிக்கிறேன். அதுவும் இல்லாம கொண்டாடி எங்க மாமனையே பிடிச்சது யாரு வரமாட்டாங்க. யாரு வராங்க? ஐயோ ஐயோ தேவி தெரியல. யாரு தெரியல? வைத்தியக்காரன் ஒண்ணு சேர்ந்துருக்கிறோம். நீ எப்படி பாசப்படுற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் சத்தியமா வந்தேன் பெண்ண முடிக்க போகலான்னு. நான் என்னைக்கு மனைவி கூட்டி போறாங்க இப்படி கூட்டிட்டு போகலான்னு வந்து விட இருக்கிறேன். மகனே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? அவரை பார்த்தா தெரியல. ஆமா, சங்குது வாரி விட்டு நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க. எங்க மாமி என்ன இப்படி இருக்கிறாரு நடிக்கிறாரு. அவர் கோவத்திலே எழுதி போட்டாங்கப்பா. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடுங்காத, எதுக்கு நடுக்கிறாங்க? என்ன நடப்பாங்க? அதனால ஒண்ணு இல்லை கண்ணு, சும்மா அப்படியே ஆயிரம் சித்து பார்க்கலான்னு வந்தோம். சரி, இந்த எல்லா சித்து பார்க்க வரும்போது மொத்தலகார பேர் மொத்தலகார அதுதான் உங்க மாமன் பார்க்க போறாரு. சுபாகம் என்றால் இப்படியா? தேவி எத்தனையோ நம்மை சிறைப்பிடித்தான் அல்லவா அந்த சூரனாகப்பட்டவன். அண்ணவனை மடிப்பதற்கு ஒரு உபாயத்தை தேட வேண்டும். நடந்த உண்மை எல்லாம் சொல்றோம்.
எப்படி ஒரு பேர் ஆகுது? அந்த கபால சூரனாகப்பட்டவன் வைகுந்தத்திற்கு வந்து எங்களை அடித்து உதைத்து எங்களை சிறைப்பிடித்து விட்டானப்பா. அதே போல கபால் சூரப்பட்டான் பிரமான் கூட எங்களாடி வந்து என்னையும் உங்க மருமகளை 2 பேரும் அடி நாங்க சாப்பிட்ட ஹோட்டலே தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. பரவாயில்ல. அதனால அந்த கபால சூரன் ஏன் இப்படி நடந்துகிறாய்? என்ன உனக்கு நேர்ந்தது? என் தேவியாகப்பட்ட உமா பார்வதி இருவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு, அதாவது என்னை விட்டு ஓராண்டு விழுந்து நீ வனபத்திரகாளியாண்டு சாபத்தை கொடுத்து விட்டேன். அந்த சாபத்தை கொடுத்ததால எல்லாரும் நிந்தித்து பேசினார். அந்த அம்மா நாளைக்கு கேட்டு பார்த்தா எப்படி வரம் கொடுத்தார்? பத்திரகாளி அம்மனை. அதாவது இவரால் சபிக்கப்பட்டு அவ்வளவு பத்திரகாளி வடிவமாக இருக்கின்றார். ஆமா, அவர்தான் பறக்க வச்சிருக்கிறார். சூர்யா, அது குருப்பாட்டா அப்படியே ரவுது. ஓடு ஓடு ஓடு. ஓடு 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 ஓடு.
மண்ணு பார்த்தாலுங்க அண்ணன் குஞ்சல போய் அடிக்குது மண்ணு. பெரிய நிறுவனாகி வடக்கு பிறந்த வடபத்திரகாடி, தெற்க பிறந்த தென்பத்திரகாடி, மேற்க பிறந்த மேற்பத்திரகாடி, கிழக்க பிறந்த கிளபத்திரகாடி, அங்கார சக்தி ஒங்காரனாகி அம்மா பணவெற்றிக்காமலும் உன் பறவை தஞ்சை விட்டிருக்கேன் தாயே. ரவுண்டு குருப்பாட்டம் ஆடுவாங்க. யாரப்பா நீ? மணி மாயவனா? அண்ணா தங்கா மாயவா சக்தி உமையவளி அதனாலதானே தெரியும் வந்தது. அம்மா இருந்தாலா? அதாவது எதுக்கு? வனபத்திரகாரியாக போயிட்டு சாபத்தை கொடுத்து விட்டு சாபத்தை கொடுத்து அடுத்த நொடியே கபாலாசூரனை கொண்டு அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து விட்டான். அந்த கபாலாசூரன் சிறைபிடிச்சானா? இயக்கமே நின்று விட்டது. மாட்டீங்களா? அப்படியே இருங்க. அம்மா தேவி என்னடி ஆத்தா கை விட்டுறாத ஆத்தா. இப்ப விட்டுட்டு போயிருக்கா, இதுமாதிரி விட்டுட்டு போயிடாத. அதனால மறந்து போடுங்க ஒரு மாசம். வீட்டுக்கு மீன் குழம்பு எடுத்து அதனால அந்த அரக்கருக்கு நீ எப்படி அம்மா வரத்தை கொடுத்தாய்? தொப்புறம் போடுதல அரக்கருக்கு. அந்த கபாலசூரனுக்கு எப்பேற்பட்ட வரத்தை? அந்த கபாலசூரனை பிறக்க வச்சு அவனுக்கு எப்படி வரத்தை கொடுத்த? யூடியூப்கார தொப்பளம் போட சொல்லுங்கிறாரு. அவர் தான் சொன்னாரு. யார் செல்வன்னா? செல்வனா நீ ஏன்னா அங்க பாக்குற? அப்படி ஒரே சொல்லு. அதனால ஆண்டவருக்கு எப்படி வரத்தை கொடுத்திருக்கிறேன்? ஆத்தாலும் சொருவ மாட்டேங்குது. ஒரு ஆணுக்கு பிறந்தவனாலதான் மரணம். ஆணுக்கு பிறந்தவனால்தான் மரணம். தாயே உனக்கே தர்மமா நீதியா? எப்படி இல்ல எப்பா பாப்பா ஆணுக்கு யார் அப்படியா? அதாவது இந்த சிவனுக்கும் இந்த கிருஷ்ணனுக்கும் பிறந்த யாரு? அதாவது இந்த ஹரிக்கும் சிவனுக்கு பிறந்த ஆணுக்கு ஆண் பிறந்த ஒருவர் இருக்கிறார். யாரு? அதாவது முனீஸ்வரன், அய்யனாரப்பன், முனீஸ்வரன், கடகடப்பா, ஒண்டி வீரன், ஐயப்பன், இப்படி 5 பேரும் ஹரிக்கு சிவனுக்கு பிறந்தார். பத்மாசூரன் என்று ஒருவர் அந்த பிரபஞ்சத்தையே அடக்கி ஆளணும்னு சொல்லி இந்த சிவபெருமானிடத்திலே வரத்தை பெற்றார். எப்படி யார் தலை மேல கைய வச்சாலும் அவங்க பத்தி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் வரத்தை பெற்றார். வரத்தை பெற்று யாரு போனாலும் சரி போனவனே தலைமையில கை வைக்கிறது, கிட்டீர்னு வெடிச்சிருது. இப்படியா அனைவத்த பேர்த்தையும் சிறைபிடிச்சு என்னையே ஒரு நாள் சிறைபிடிக்க வந்தான். அப்புறம் என்ன நடந்தது? என் தலைமையிலேயே கைய வைக்க வந்தான். அப்பொழுது அவனுக்கு பயந்து எங்க பாலமடவுல போய் ஒளிஞ்சேன் நான். அப்பொழுது அந்த ஐவேளாங்காட்டுல ஐவேளாங் காய் இருச்சுல்ல, இந்த ருத்ராட்ச காய், இதுக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது இவன் ஆடா மாறுறான், ஆடா மாறி கீழே விழுந்தா கடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தான். மாயவன் எம்பெருமான் என்ன பண்றாரு? அந்த சிவபெருமான் ஐவேளாங்காயில போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. அவனுக்கு பயந்துட்டு அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மோகினி ரூபம் கொண்டார். யாரு? ஹரிகிருஷ்ணர். அப்பொழுது மோகினி ரூபம் கொண்டு அந்த அரக்கனை மடிப்பதற்கு அவர் பெண்ணை கண்டால் அப்படியே மயங்கி நின்றுவான் அப்படின்னு சொல்லி மாய மோகினி இழுக்கும் போது அந்த அரக்கன் அந்த மோகினி சேர வந்தாரு. அப்பொழுது அவர் சொன்னார், மேனியெல்லாம் அசுத்தமா இருக்குது, தண்ணி ஊத்திட்டு வந்தாதான் உன்னோட சேருவேன் மோகினி உருவத்துல அப்படின்னு சொல்ல எங்கு பார்த்தாலும் தண்ணி இல்ல. அப்பொழுது ஒரே ஒரு இடத்துல இந்த ஆடு மேயிரத்துல ஆட்டு குழம்புல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி எடுத்து தலைமையில வெயி, இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல யார தொட்ட போகுமோ நீரை தொட்டா போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டு குழாம்புல இருக்க தண்ணி எடுத்து அவனே தலைமையில வச்சான். அப்புறம் அவன் பத்தி எரிஞ்சான். பத்மாசூரன்
சரி. அப்பொழுது பத்தி இறந்து பூலோகத்துல போயிட்டான். நான் என்ன செஞ்சேன்? என்ன பண்ண? அந்த ஐவேளம் காயில பாத்துக்கிட்டு இருந்து கீழே இறங்கினேன். கீழே இறங்கி பார்த்தா மாயவர் எம்பெருமான் கோயில் உருவத்துல எனக்கு தெரியாதப்ப கோயில் உருவத்துல உண்மையா? அவதாரம் எடுக்கிறான். நான் உடனே என்ன செஞ்சேன்? ரொம்ப ரோம் எடுக்கிற நீ. என்ன விட்டுட்டா? சரி சரி. அப்புறம் அப்பொழுது ஆசைப்பட்டு கட்டி அணிந்தேன். கட்டி அணியும் பொழுது அதாவது சிவபெருமானாகப்பட்ட விந்தாகது கீழே விழுந்துச்சு. விழும் பொழுது அப்பொழுது அவர் கையிலே பிடித்தார். ஆமா. அப்பொழுது கையிலே பிடித்து அந்த உள்ளங்கையிலே இருப்பவர் ஐயனாரப்பன், ஒண்டி வீரன், முனியப்பன், அலையில இருந்தது ஐயனாரப்பன் அப்படின்னு சொல்லி பெயரை வைத்தான். கடையில விழுந்து கடை கடப்பா. ஆமா. ஆளுக்கு ஆள் பிறந்து விந்து இது வீணா போக கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிறந்தார்கள். அந்த முந்தி விழுந்த முனியப்பன். ஆமா. சரி, அப்ப அந்த முனியப்பன் அழைத்தேன். இப்பொழுது அந்த பாலமடுவுல முனியப்பன் இருக்கிறான். அவன் எங்க விட்டுருக்கீங்க? பாலமடு ஐவேளாங்காட்டுல பாலமடுவுல முனியப்பன் இருக்கிறான். அவன் தான் ஆளுக்கு ஆள் பிறந்தவன். அவரை கொண்டு அன்னைக்கே சொல்லி இருக்கிறோம். என்னப்பா முனியப்பா, அங்கங்க ஒரு கடவுள் பிறந்திருக்கிறீங்க. ஐவேளாங்காட்டுல நீ ஒண்டி முடியா இரு, உனக்குன்னு ஒரு நேரம் வரும். அன்னைக்கு உங்களை அழைக்கிற அன்னைக்கு ஊருக்குள்ள அன்னைக்கு சேர்த்து சொல்லி இருக்கிறோம். அதனால இப்ப சாமி சொல்ற மாதிரி முனியப்பன் சொல்லி ஐவேளாங்காட்டுக்கு போலாம். காரியாவணும்னா அது குடம் முழுகணும். ஐவேளாங்காட்டுக்கு போலாமா சாமுடிக்கு போலாமா? இல்ல ஐவேளாங்காட்டுக்கு போலாம்.